சார் இந்த செஷனோட டாபிக் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ். அதில் ஒரு நிறைய டெக்னிக்கல் அனாலிசிஸை பொறுத்தவரையில் நிறைய தியரிஸ் இருக்குது, உங்களுக்கே தெரியும். நிறைய அதாவது டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்னன்னு சும்மா ஒரு சின்ன விளக்கம் நான் கொடுத்துட்றேன். கடந்த கால ஒரு ஸ்டாக்கினுடைய கடந்த கால ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸை வச்சு ஃபியூச்சரில் அதோட ப்ரைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கணிக்கிறது தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் சொல்கிறோம். அது உங்களுக்கு தெரியும், ஒரு கம்பெனியினுடைய பேலன்ஸ் ஷீட்டையோ அல்லது ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டையோ பார்த்து அந்த நிறுவனத்தினுடைய எதிர்கால செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கணிக்கிறது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். அதை பொறுத்து ஸ்டாக்ஸ் வாங்கணும். டெக்னிக்கல் அனாலிசிஸ்ங்கிறது ஃபண்டமெண்டலுக்கு அப்படியே ஆப்போசிட். அதுக்கு எதுவுமே தேவையில்லை. ஒன்லி இட் ட்ரைஸ் டு பிளே வித் நம்பர்ஸ். இதுக்கு முன்னால் எப்படி இருந்திருக்கு, ஆவரேஜாக எப்படி இருந்திருக்கு, ஒவ்வொரு சுச்சுவேஷனில் எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு, இப்போ அதே மாதிரி என்ன பண்ண போகுது, அடுத்து பழைய பேஸ்ட் ஆன் பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் த ஃபியூச்சர் ஸ்டாக் ப்ரைஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கணிக்கிறது தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். இது நிறைய பலவிதமான டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு அனாலிசிஸை இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் முதன்முறையாக அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து டைட்டிலே கொடுத்துருக்கோம், பைவோட் அனாலிசிஸ் அண்ட் ஆல்சோ பிசிஆர், சாரி சிபிஆர், சென்ட்ரல் ப்ரைஸ் ரேஞ்ச். அப்படின்னா என்ன, பைவோட் அனாலிசிஸ்னால் என்னென்னா வெரி 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 சிம்பிள் அனாலிசிஸ். ஆனால் ரொம்ப ஹைலி இட் இஸ் யூஸ்ஃபுல், பர்டிகுலராக இன்ட்ராடேக்கும் பண்ணலாம், ஸ்விங் ட்ரேடுக்கும் அதை பண்ணலாம், பொசிஷனில் ஒரு 3 மாதம் 6 மாதம் பண்ணுறதுக்கும் அது பண்ணலாம். நம்ம இப்போது இன்ட்ராடேக்கு அதை எப்படி பண்ணலாங்கிறத இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுக்கு எந்த ஸ்லைட்ஸுமே கிடையாது. இது ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் மாதிரி தான். அதனால் தயவு செஞ்சு டவுட் இருந்தால் வரிசையாக நீங்கள் கேட்டுருங்க. பைவோட் அனாலிசிஸ்ங்கிறது பைவோட் பாயிண்ட் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை முதல்ல கண்டுபிடிக்கிறோம். அதை வச்சுக்கிட்டு எதை வச்சு கண்டுபிடிக்கிறோன்னா, இதுக்கு ஒரே ஒரு டூல் தான் உங்களுக்கு தேவை. அந்த ஸ்டாக்கோட நேற்றைய ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ், இது மாத்திரம் தான். வேறு நீங்கள் பழைய டேட்டா, போன வருஷத்து டேட்டா, போன மாதத்து டேட்டா, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நேற்று என்ன ஆயிருக்கு, அந்த ஸ்டாக்கினுடைய மூமெண்ட் என்ன ஆயிருக்கு, அந்த ஸ்டாக்கோட ஓப்பன் எப்படி இருக்குது, ஹை என்ன வந்துச்சு, லோ என்ன வந்துச்சு, எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத வச்சு இந்த பைவோட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பைவோட் பாயிண்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே நிறைய 2, 3, 4 பாயிண்ட்ஸ் மேலேயும் 2, 3, 4 பாயிண்ட்ஸ் கீழேயும் பார்க்க போகிறோம். என்னென்னா பைவோட் பாயிண்ட்டுக்கு மேலே கீழே பைவோட் லோ, பைவோட் பாயிண்ட்டுக்கு கீழே ஒரு ஸ்டாக் வந்ததுன்னா பைவோட் லோ வரும், பைவோட் லோக்கு கீழே வந்துச்சுன்னா பைவோட் சப்போர்ட் அப்படின்னு 2 பாயிண்ட் முதல்ல. அல்லது நம்ம இதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், சப்போர்ட் 1, சப்போர்ட் 2, சப்போர்ட் 3 அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி பைவோட் பாயிண்ட்டை தாண்டி அந்த ஸ்டாக் மேலே போச்சுன்னா பைவோட் ஹை, அதுக்கடுத்து பைவோட் ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெண்டையும், அல்லது நீங்கள் ரெசிஸ்டன்ஸோ ஹையோ இப்படிலாம் போடுறதுக்கு முன்னால் போடலைன்னா ரெசிஸ்டன்ஸ் 1, 2, 3, 4 இப்படி இருக்குது. அதுக்கெல்லாம் உண்டான ஃபார்முலாவை நம்ம டெரைவ் பண்ணிக்கிட்டு அதை டெய்லி நீங்கள் ஒரு 10 ஸ்டாக் மாத்திரம் எடுத்துக்கிட்டால் போதும். அதை வச்சுக்கிட்டு அதோட இந்த பைவோட் பாயிண்ட்ஸையும் பைவோட் ரேஞ்சையும் கண்டுபிடிச்சிட்டா ரொம்ப ஈஸியாக இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணலாம். யாருடைய தயவும் நீங்கள் தேட வேண்டியதில்லை. குறிப்பாக இந்த மாதிரி பொதுவாகவே ட்ரேடிங்கில் நம்ம ஏற்கனவே ட்ரேடிங்கை பற்றி நிறைய பார்த்துருக்கோம். ட்ரேடிங்கில் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நம்ம பேசியிருக்கோம். அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இந்த பைவோட் பாயிண்ட்டையும் நீங்கள் தயவு செஞ்சு ஒரு பேப்பரும் பேனாவும் வச்சுக்கிட்டிங்கன்னா சில ஃபார்முலாஸ் இருக்கும், அதை எழுதிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். இல்லாட்ட மறந்துடும் இந்த கேட்ட இடத்துல. இப்போ பைவோட் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, நேற்றைய ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ், இந்த 4ல் நேற்று வந்து ஓப்பன் க்ளோஸ் இந்த ரெண்டும் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம லோ பார்க்குறோம், ஹை பார்க்குறோம், யாருமே ஓப்பன் க்ளோஸ் பார்க்குறது இல்லை. ஓப்பனும் க்ளோஸும் ரொம்ப முக்கியம். ஓப்பனை காட்டிலும் க்ளோசிங் கூட இருக்கா, அல்லது ஓப்பனை காட்டிலும் க்ளோசிங் கம்மியாக இருக்கா. ஓப்பனை காட்டிலும் க்ளோசிங் கூட இருந்ததுன்னா அது மறுநாளைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு முதல்ல அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஓப்பனை காட்டிலும் க்ளோசிங் கம்மியாக இருந்ததுன்னா அடுத்த நாளைக்கு அது வீக்காக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கலாம். ஸோ ஒன்றுக்கும் ஃபார்முலா டிஃபர் ஆகும். சில நேரங்களில் ஓப்பனும் க்ளோஸும் ஒரே மாதிரி இருக்கும். ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ் அப்படி இருக்கும் டோஜி பேட்டர்னில். இப்போ முதல்ல ஓப்பனை காட்டிலும் ஹை கூடுதலாக இருந்தால், சாரி ஓப்பனை காட்டிலும் க்ளோசிங் கூடுதலாக இருந்தால் அதுக்கு பைவோட் பாயிண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது. ஓப்பனை காட்டிலும் க்ளோஸ் கம்மியாக இருந்தால் அதுக்கு என்ன பைவோட் பாயிண்ட் ஃபார்முலா. ஓப்பனும் க்ளோஸும் ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு என்ன பைவோட் ஃபார்முலா. 2 மூணையும் பார்க்கலாம். ஓப்பனை காட்டிலும்
க்ளோசிங் கூடுதலாக இருந்தால் அதோட ஃபார்முலா பைவோட் பாயிண்ட் பிபின்னு வச்சுக்கோங்க. பைவோட் பாயிண்ட்னா பிபி. பிபி இஸ் ஈக்குவல் டு 2 ஹை ப்ளஸ் க்ளோஸ் ப்ளஸ் லோ டிவைடட் பை 4. இதான் அதோட ஃபார்முலா. தயவு செஞ்சு இடையிலே புரியலைன்னா அப்படியே அந்த டவுட்லாம் கொஞ்சம் கேட்டுருங்க. ஓப்பன் இஸ் லெஸ் தென் க்ளோஸ். இப்போ நான் சொல்கிறது அதான். அல்லது இப்படி மாற்றிக்கிட்டா க்ளோஸ் இஸ் பெட்டர் தென் ஓப்பன். க்ளோசிங் பெட்டராக இருந்துச்சுன்னா அதோட ஃபார்முலா வந்து 2 ஹை ப்ளஸ் லோ ப்ளஸ் க்ளோஸ் டிவைடட் பை 4. ஓப்பனை காட்டிலும் க்ளோசிங் கம்மியாக இருந்ததுன்னா அது அடுத்த நாளைக்கு வீக்காக இருக்கும். அதோட பைவோட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 2 லோ 2 லோ ப்ளஸ் ஹை ப்ளஸ் க்ளோஸ் டிவைடட் பை 4. இது பைவோட் பாயிண்டோட ஃபார்முலா. சில நேரங்களில் பைவோட் பாயிண்ட் ரெண்டுமே ஒன்றா, அதாவது ஓப்பனும் க்ளோஸும் ஒரே மாதிரி இருக்கும் முதல் நாளில். இஃப் ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ் அப்படின்னா பைவோட் பாயிண்ட் என்னன்னா 2 க்ளோஸ் ப்ளஸ் ஹை ப்ளஸ் லோ. மை காட் சார், ஐம் நாட் கெட்டிங் இட். யாரோ மியூட்னு சொல்கிறாங்க. மியூட் புரியல. எல்லாம் நீங்களாம் மீட்டில் தானே இருக்கீங்க. நான் பேசுறது முதல்ல கேட்குது இல்லையா? கேக்குது சார். கேக்குது இல்ல? யாரோ கேக்குது சார். நாகராஜன் சார் கேக்குது சார். ஓகே ஓகே சரி. நான் மியூட் பண்ணிடலாம் இல்லையா? ஆமாங்க சார். நான் மியூட் பண்ணிடுறேன். சார் கொஞ்சம் ஃபார்முலா ரிப்பீட் பண்ணுங்க சார் ப்ளீஸ். சொல்றேன். சார், க்ளோசிங் பெட்டரா இருந்தால் ஓப்பனை காட்டலாம். இஃப் க்ளோசிங் இஸ் கிரேட்டர் தென் ஓப்பன் அப்படின்னா பைவோட் பாயிண்ட், அதாவது பிபி இஸ் ஈக்குவல் டு 2 ஹை ப்ளஸ் லோ ப்ளஸ் க்ளோஸ் டிவைடட் பை 4. இதை பைவோட் பாயிண்ட் அரே பண்ணிக்கோங்க. ஓப்பன் க்ளோசிங்கை காட்டிலும் மோசமாக இருந்தா, ஏன்னா எப்பயுமே க்ளோசிங் பெட்டராக இருக்கணும். அதுதான் இப்போ சாரி, ஓப்பனை காட்டிலும் க்ளோசிங் பெட்டராக இருந்தால் நான் சொல்லிட்டேன். ஓப்பனை காட்டிலும் க்ளோசிங் கம்மியாக இருந்ததுன்னா அந்த ஸ்டாக் வீக்காக இருக்குது மறுநாளைக்கு. அதோட பைவோட் பாயிண்ட் வந்து 2 லோ. 2 ஹை முதல் எடுத்தீங்க, இது 2 லோ எடுக்கிறீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். 2 லோ ப்ளஸ் ஹை ப்ளஸ் க்ளோஸ் டிவைடட் பை 4. ஓப்பனும் க்ளோசிங்கும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அதோட ஃபார்முலா 2 க்ளோஸ் ப்ளஸ் ஹை ப்ளஸ் லோ டிவைடட் பை 4. ஸோ பைவோட் பாயிண்ட் இது மூலமாக கண்டுபிடிச்சு முடிச்சிடும். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஓகே, எக்ஸாம்பிளோட கூட இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸாம்பிள்னா, ஏதாவது ஒரு ஸ்டாக் 100 ரூபான்னு வச்சுக்குவோம் சார். இன்னைக்கு 100 ரூபா இருக்கு. ஸ்டாக் எக்ஸ் 100 ரூபா இருக்கு. லோ 95, ஹை 105. ஓப்பன் 100 ரூபா தான் இருக்குன்னு வச்சுக்குவோம். 100 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகுது. ஹை 105, லோ வந்து 95, க்ளோசிங் 100. ஸோ ஓப்பனும் க்ளோசிங்கும் ஒரே மாதிரி இருக்குது. இந்த கேஸில் பைவோட் பாயிண்ட் என்ன எடுக்க போகிறோம்? நான் சொல்கிறது நேத்தினுடைய ப்ரைஸ், அது ரைட் தானே? நேத்தோட ஓப்பன் ஹைலோ ப்ரைஸ் தான் இது. ஸோ ஓப்பனும் க்ளோசிங் ஈக்குவலாக இருந்ததுன்னா இப்போ நீங்கள் பைவோட் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு 2 க்ளோஸ். க்ளோஸுங்கிறது எவ்வளவு? 100 ரூபா. 2 100 ரூபான்னா 200 ரூபா ப்ளஸ் ஹை. ஹைங்கிறது 105. 200 ப்ளஸ் 105 305. லோ 95 இல்லையா? அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கிட்டோன்னா 305 95 400 ரூபா. 400 டிவைடட் பை 4 = 100. பைவோட் பாயிண்ட் 100 ரூபா வரும். இப்படி தான் அரைவ் பண்ண போகிறோம். நீங்கள் ஃபார்முலா மாறிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி, அது ஓப்பனும் க்ளோஸும் மாறிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்க போகிறீங்க. அடுத்து பைவோட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் க்ரூஷியல் பாயிண்ட். இந்த பாயிண்ட் முதல்ல எப்படி ரியாக்ட் ஆகுது மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த பாயிண்ட்டுக்கு கீழே இருந்ததுன்னா இன்ட்ராடேல அந்த ஸ்டாக்கை வாங்கக்கூடாது. பைவோட் பாயிண்ட்டுக்கு கீழே இருந்ததுன்னா வாங்கக்கூடாது. ஏன் வாங்கக்கூடாது? பைவோட் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் அது பைவோட் லோ வரலாம். ஃபார்முலாவை வந்து வாட்ஸ்அப்பில் சரி, நான் வாட்ஸ்அப்பில் ஃபார்முலா அனுப்புகிறேன் சார். வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேங்கிறது வேறு, நீங்கள் எழுதி பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். அப்படி ஏன்னா அதுக்கப்புறம் ஃபார்முலா விட்டுட்டிங்கன்னா நான் என்ன சொன்னாலும் அது கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட் ஆயிருமோன்னு எனக்கு தோணுது. இது வந்து வெரி சிம்பிள் தான். க்ளோசிங் தான் பெட்டராக இருக்கணும், அவ்வளோதான். க்ளோசிங் தான் பெட்டராக இருக்கணும் ஓப்பனை காட்டிலும். க்ளோசிங் பெட்டராக இருந்துச்சுன்னா
2 ஹை ப்ளஸ் லோ ப்ளஸ் க்ளோஸ் டிவைடட் பை 4 எடுத்துக்கிறீங்க. க்ளோசிங் மோசமாக இருந்ததுன்னா 2 லோ ப்ளஸ் ஹை ப்ளஸ் க்ளோஸ் டிவைடட் பை 4 எடுத்துக்கிறீங்க. க்ளோசிங்கும் ஓப்பனிங்கும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா 2 க்ளோஸ் ப்ளஸ் லோ ப்ளஸ் ஹை பை 4 அப்படின்னு எடுத்துக்கிறீங்க பைவோட் பாயிண்ட்டை டெரைவ் பண்ணுறதுக்கு. ஸோ பைவோட் பாயிண்ட் இப்போதைக்கு இந்த கேஸில் 100 ரூபாய். அடுத்தது போயிடலாம். பைவோட் பாயிண்ட்டுக்கு கீழே வந்துச்சுன்னா என்ன வரலாம் அப்படின்னா, பைவோட் லோன்னு நம்ம பேர் வச்சுக்கோமே, அதுக்கு பைவோட் லோ அல்லது சப்போர்ட் 1. சப்போர்ட் 1 இஸ் ஈக்குவல் டு அல்லது பைவோட் பாயிண்ட் சாரி பைவோட் லோ இஸ் ஈக்குவல் டு 2 பைவோட் பாயிண்ட் மைனஸ் ஹை 2 பிபி மைனஸ் ஹை. ஸோ இப்போ நம்ம எடுத்த கேஸ்லேயே பைவோட் பாயிண்ட் 100ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 2 பைவோட் பாயிண்ட் ஈக்குவல் டு 200 மைனஸ் ஹை. ஹைங்கிறது 105. 200ல் 105 போச்சு, நான் கழிச்சிட்டோம்னா 95. 95ங்கிறது தான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் நம்பர் 1. இதை பைவோட் லோன்னு கூப்பிடலாம், சப்போர்ட் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்து சப்போர்ட் நம்பர் 2 பைவோட் பைவோட் சப்போர்ட். அதை பார்க்கறதுக்கு முன்னால நான் இப்போ என்ன சொன்னேன்னா பைவோட் லோ சொல்லிட்டேன். 95 ரூபான்னு கண்டுபிடிச்சு அதை எழுதி வச்சுக்கிறோம். ஸோ 100 ரூபாயை கட் பண்ணி கீழே இருந்துச்சுன்னா நான் வாங்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஏன்னா பைவோட் பாயிண்ட்டுக்கு கீழே இருந்ததுன்னா அதை வாங்க வேண்டாம். அப்போ எது வரைக்கும் வெயிட் பண்ணலாம்? 95 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது 99 இருக்கு, 98 இருக்கு அப்படின்னா 95 வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இடையில வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இது இல்லையா, அந்த 95 வர்ற 95ல் வந்து அது எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 95 இது வந்துருச்சுன்னா 95ல் சப்போர்ட் எடுக்குதா அப்படின்னு பார்த்துட்டு சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படின்னா நீங்க வாங்கலாம். 1 அல்லது அதை உடைச்சதுன்னா கீழே வர்றது பைவோட் பைவோட் லோக்கு எடுத்து கீழே பைவோட் சப்போர்ட் இருக்கு. அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா பைவோட் பாயிண்ட் மைனஸ் பிராக்கெட்ல ஹை மைனஸ் லோ. பைவோட் பாயிண்ட் எடுத்துக்கங்க, அதுல இருந்து ஹைக்கும் லோக்கும் இடையில இருக்கிற கேப் அதை கழிக்கணும். ஹை என்ன இருந்ததுல இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறதுல 105 ஹை சொன்னோம், 95 லோ பேசணும். 10 ரூபா தான் பேண்ட் இன்னைக்கு. இந்த 10 ரூபா பேண்ட்ல 105 95னா 10 ரூபா. சரி, ஓகே. அப்ப பைவோட் பாயிண்ட்ல இருந்து பைவோட் பாயிண்ட் எவ்வளவு? 100. பைவோட் பாயிண்ட் மைனஸ் ஹை மைனஸ் லோ. ஹை மைனஸ் லோங்கிறது 10 ரூபா. 100 ரூபா மைனஸ் 10 ரூபா 90 ரூபா. ஸோ 95 உடைச்சதுன்னா 90 வரும். இது வந்து பைவோட் சப்போர்ட். இவ்வளவுதான் சார். ரெண்டு லெவல், அதாவது சப்போர்ட் 1 சப்போர்ட் 2. நீங்க இந்த பைவோட் அப்படி இப்படிலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுக்கு பதிலாக அநேகமாக இதுதான் பெட்டர்னு நினைக்கிறேன். அதாவது சப்போர்ட் 1 சப்போர்ட் 2 வச்சுக்கோங்க. 100 ரூபாங்கிறது பைவோட் பாயிண்ட், சப்போர்ட் 1 95, சப்போர்ட் 2 90. ஸோ 95 கட் பண்ணி கீழே நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்குள்ள லாங் போக வேண்டியதில் 90 வர வரை வெயிட் பண்ணலாம். இல்லாட்டா அந்த ட்ரேடை நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம், விட்டுறலாம், வேற ஸ்டாக்கு போயிடலாம். அது 90ல் வந்து சப்போர்ட் எடுக்குதான்னு நீங்க நம்ம பார்க்குறோம். சப்போர்ட் எடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணலாம். 90 ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு 90க்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ணலாம். இன்னும் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நான் இந்த இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு சொல்றேன். இப்போ மேலே போனா என்ன ஆகும்? இல்லையா, பைவோட் சப்போர்ட் கீழே 100 ரூபாய் கீழே வந்தா 95 90 அப்படின்னு சொன்னோம். மேலே போனா என்ன ஆகும்? 100 ரூபாயை தாண்டினா என்ன ஆகும்? நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்? ரெசிஸ்டன்ஸ் 1 ரெசிஸ்டன்ஸ் 2 அப்படின்னு 2 பாயிண்ட் போட போறோம். ரெசிஸ்டன்ஸ் 1 அல்லது பைவோட் ஹை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அந்த பைவோட் ஹை என்ன ஃபார்முலா என்னன்னா சேம் அதே ஃபார்முலா தான். 2 pp பைவோட் ஹைக்கு நீங்க என்ன ஃபார்முலா எழுதிருக்கீங்க? 2 pp மைனஸ் லோ. அது வந்து 2 pp மைனஸ் ஹை. சாரி, நீங்க பைவோட் லோக்கு வந்து 2 pp மைனஸ் ஹை எழுதியிருப்பீங்க. ஸோ பைவோட் ஹை அல்லது ரெசிஸ்டன்ஸ் 1க்கு வந்து 2 pp மைனஸ் லோ. 2 pp 200 மைனஸ் லோ வந்து 95. 200லேருந்து 95 கழிச்சிங்கன்னா 105. இந்த 105ங்கிறது முதல் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் நம்பர் 2 அல்லது பைவோட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் நம்பர் 2க்கு என்ன ஃபார்முலா? சேம் ஃபார்முலா, முதல்ல கீழே எழுதுனதான். பிபி பிளஸ் ஹை மைனஸ் லோ. முதல்ல போட்டிருக்கிறது நீங்க போட்டிருக்கிறது பிபி மைனஸ் ஹை மைனஸ் லோ போட்டீங்க. இது பிபி பிளஸ் ஹை மைனஸ் லோ. ஸோ பவர் அது பைவோட் பாயிண்ட்ங்கிறது எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 100 ரூபாய். ஸோ ஹை மைனஸ் லோ எவ்வளவு? அது ஒரு 10 ரூபாய். பைவோட் பிபி பிளஸ் ஹை மைனஸ் லோன்னா 95 பிளஸ் 10 105. கரெக்ட் தானா? நான் சொன்னது முதல்ல பைவோட் ஹையே வந்து 105 சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். 2 pp மைனஸ்
லோன்னு சொல்லி. ஸோ இது வந்து பைவோட் பாயிண்ட் மைனஸ் ஹை மைனஸ் லோ, பைவோட் பாயிண்ட் 100, ஹை மைனஸ் லோ ஒரு 10, 110. ஸோ 100 ரூபாய்க்கு மேலே போச்சுதுன்னா முதல் லெவல் 105, அடுத்த லெவல் 110. அதாவது ரெசிஸ்டன்ஸ் 1 105, ரெண்டாவது 110. அதுக்காக இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டாக்கும் ஒரே மாதிரி 5 ரூபா பேண்ட், இங்கிட்ட 5 ரூபா, அங்கிட்ட 5 ரூபா பேண்டு, ஓப்பனும் க்ளோஸ் ஒரே மாதிரி அப்படிலாம் இருக்க போகிறது இல்லை. வித்தியாசமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபார்முலா மாத்திரம் எழுதிக்கிட்டிங்கன்னா அந்த ஃபார்முலாவை அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். இந்த அப்ளை பண்ணிவிட்டு நான் வாட்ஸ்அப்லேயும் போட்டு விடுறேன் இந்த ஃபார்முலாவை. இந்த 5 ஃபார்முலா தான் சார். மேலே 2 லெவல், கீழே 2 லெவல், நடுவில் மிட்டில் பைவோட் பாயிண்ட். பைவோட் பாயிண்ட் தான் முக்கியம் இந்த 5 லெவலில் ஃபஸ்ட்டு. இந்த 5 லெவலையும் வச்சுக்கிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இன்னைக்கு பைவோட் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் ஒரு ஸ்டாக் புல்லிஷாக இருக்க முடியாது. பொதுவாக ஜென்ரலாக எந்த ஸ்டாக் இன்னைக்கு பைவோட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கோ அந்த ஸ்டாக்ல நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இப்போ நான் ஏற்கனவே இன்னொன்று சொன்னேன், சிபிஆர் அப்படின்னு சொன்னேன், சென்ட்ரல் ப்ரைஸ் ரேஞ்ச். சென்ட்ரல் ப்ரைஸ் ரேஞ்ச் விச் இஸ் வெரி வெரி க்ரூஷியல். சென்ட்ரல் ப்ரைஸ் ரேஞ்சுனா என்னன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, சப்போர்ட் 1, ரெசிஸ்டன்ஸ் 1, இந்த ரெண்டும் சேர்ந்தது பாருங்க. நடுவில் 100 ரூபா, மேலே மொதல் ரெசிஸ்டன்ஸ் 105, மொதல் சப்போர்ட் 95. ஸோ 95, 100, 105, நடுவில் மிடில் 100, மேலே 105, கீழே 95 இல்லையா? இந்த 3 சேர்ந்தது இது வந்து இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், சென்ட்ரல் ப்ரைஸ் ரேஞ்சுன்னு சொல்கிறோம். நடுவில் 100 ரூபா இருக்குது பைவோட் பாயிண்ட், மேலே பைவோட் ஹை, கீழே பைவோட் லோ, 105, 95. இதுதான் ரேஞ்ச். இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் பெரும்பாலும் ஒரு ஸ்டாக் மறுநாள் வந்து மூவ் ஆகும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே அது எப்படி மூவ் ஆகுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஐடிசி மாதிரியோ அல்லது கொஞ்சம் ஃப்ளாட்டிஷ் ஸ்டாக்ஸ் இருக்கும், ரொம்ப மொமெண்டம் கம்மியாக இருக்கிற ஸ்டாக்ஸ் தான் வந்து அந்த பைவோட் ரேஞ்சுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகும். சிபிஆர் ரேஞ்சுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகும். 95 வரும், 100 போகும், 105 போகலாம், அல்லது இல்லையா 105 போயிட்டு 100 வந்து 95 வரலாம், அல்லது 105லேருந்து 100க்குள்ளே ட்ரேட் ஆகலாம், அல்லது 100லேருந்து 95க்குள்ளே ட்ரேட் ஆகலாம். இந்த சென்ட்ரல் ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகும். அது ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. 105க்கு போனால் ஷார்ட் போகலாம், 100 ரூபாய்க்கு வந்தால் கவர் பண்ணலாம், 100 ரூபாய் கீழே வந்தால் ஷார்ட் போகலாம், 95ல் கவர் பண்ணலாம். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சென்ட்ரல் ப்ரைஸ் ரேஞ்சுன்னு சொல்கிறோம். இதில் அந்த நீங்கள் சென்ட்ரல் ப்ரைஸ் ரேஞ்சை தாண்டி கீழேயோ அல்லது மேலேயோ ஒரு ஸ்டாக் போச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபாயில் இருக்கிற ஸ்டாக்கு 105 போகுது, திருப்பி கீழே வருது, திருப்பி 105 போகுது, திருப்பி கீழே வருது. இப்போது 105 தாண்டி 2வது ரேஞ்ச் போகுதுன்னா அதை என்ன சொல்கிறோம், ரெசிஸ்டன்ஸ் 2 மேலே போயிடுச்சுன்னா அல்லது சென்ட்ரல் ப்ரைஸ் ரேஞ்சை தாண்டிடுச்சுன்னா த ஸ்டாக் இஸ் பிகமிங் புல்லிஷ் ஃபார் த டே. அது ரொம்ப புல்லிஷ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ டெஃபினட்டாக 105 தாண்டிடுச்சுன்னா 110 போகிறதுக்கு தெர் ஆர் பிரைட் சான்சஸ். அதே மாதிரி 95 தாண்டி கீழே வந்துச்சுன்னா 90 ரூபா வர்றதுக்கு த ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் வெரி ஹை. இதை இப்படி தான் நம்ம சென்ட்ரல் ப்ரைஸ் ரேஞ்ச் ப்ளஸ் பைவோட் பாயிண்ட் ப்ளஸ் பைவோட் சப்போர்ட்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது கேட்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஏன்னா நம்ம சார்ட்ஸ் பார்க்க வேண்டியதில்லை, மூவிங் ஆவரேஜஸ் எப்படி இருக்குது, அல்லது ஆர்எஸ்ஐ எப்படி இருக்குது, ஸ்டொகாஸ்டிக் எப்படி இருக்குது, டவ் தியரி எப்படி இருக்குது, ட்ரெண்ட் லைன் எப்படி இருக்குது, நியூஸ் என்ன இருக்குது, எதுவுமே வேண்டாம். நீங்கள் டெக்னிக்கல்ஸ்னு வந்துட்டா எக்ஸ்டர்னல் நியூஸ் எதுவுமே இதில் அதை பாதிக்காது. எக்ஸ்டர்னல் நியூஸ்க்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை. எக்ஸ்டர்னல் நியூஸ் இதை காட்டி கொடுத்துரும். ஏதோ ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா டக்குன்னு அது பைவோட் சப்போர்ட்டை கட் பண்ணி கீழே இறங்குச்சுன்னா நீங்கள் உங்கள் பொசிஷனை க்ளோஸ் பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் ஷார்ட் போக போகிறீங்க இல்லையா? அல்டிமேட்டாக நம்ம உங்களுக்கே நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், ட்ரேட் பண்ணும்போது ரோபோட் மாதிரி மெக்கானிக்கலாக ட்ரேட் பண்ணுங்க, ஆசைப்படாதீங்க. தேர் இஸ் நோ ஃபியர், தேர் ஷுட் பி நோ கிரீடி ஆல்சோ. மெக்கானிக்கலாக ட்ரேட் பண்ணணும். முக்கியமான பாயிண்ட், இது ஒரு பிஸ்னஸாக ட்ரீட் பண்ணுங்கிறத நான் ஏற்கனவே நம்ம பல மீட்டிங்கில் பேசியிருக்கோம். அதை இன்னொரு விதத்தில் இன்றைக்கி சொல்லணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். இப்போது நம்ம ஒரு கடை வச்சுருக்கோம், ஒரு கண்ணாடி கடை வச்சுருக்கோம்னு வச்சுக்கோம். மெட்ராஸில் மெயின் ஏரியாவில் ஒரு கண்ணாடி கடை வச்சுருக்கோம். நமக்கு ஒரு மாதத்துக்கு என்ன செலவாகும்னா அந்த கடையோட வாடகை, சம்பள ஆள், கரண்ட்டு, ஜென்ரேட்டர், கழுதை, குதிரை, என்னென்னமோ இருக்கும் தெரியல. இதெல்லாம் சேர்ந்ததுன்னா ஒரு மாதத்துக்கு டெஃபினட்டாக ஒரு 50,000 ரூபா அல்லது 40,000 ரூபா இப்படி எதுவும் செலவு வரும். நம்ம நம்பிக்கையோடு தான் காலையில் கடையை திறந்து உட்கார்றோம். அந்த 40,000 ரூபா 50,000 ரூபா செலவுக்கு தாண்டி நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ட்ரேடிங்னு வந்துட்டா என்ன பண்ணுறோம்னா, ஸோ எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த மாதம் லாபம் கிடைக்குதோ இல்லையோ அந்த மாதத்தில் செலவுங்கிறது கன்ஃபார்ம். அது மாதிரி
நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது அது மாதிரி ட்ரேட் பண்ணும்போது உங்களோட ஸ்டாப் லாஸை தயவு செஞ்சு ஒரு தொழிலில் வர்ற நஷ்டமாக எடுத்துக்கோங்க. நான் ஸ்டாப் லாஸே போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குன்னா, நான் கடையை திறந்துட்டு சம்பளால் போட மாட்டேன், லைட்டே எரிய விட மாட்டேன், இல்லை கடைக்கு பூட்டே போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஒவ்வொரு மாதமும் லாபம் வருதோ இல்லையோ, அது எந்த தொழிலாக இருந்தாலும் நம்ம அதுக்குன்னு ஒரு ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் கமிட் பண்ணிடுறோம். 6 மாதம் தொழில் நல்லா இருக்கும், 6 மாதம் நல்லா இருக்காது, அப்படி இருக்கலாம் சைக்கிளிக்கலாக. ஆனால் ஒரு மாதம் ஆச்சுன்னா 50,000 பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்கணும் அந்த தொழிலுக்கு. அது மாத்திரம் ஒத்துக்கிறோம், தொழில் நினச்சிக்கிறோம் அதை. இது வந்து கேம்பிளிங், சூதாட்டம். இது ஆனால் பர்ஃபெக்டாக பண்ண முடிஞ்சாதான் பண்ணணும். இதுக்கு நீங்கள் யூ ஹேவ் டு டெடிகேட் அட்லீஸ்ட் ஏற்கனவே பேசின மாதிரி ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும்னு விரும்புகிறவங்களுக்கு தான் இப்போ மீட்டிங் இது இருந்தது. இன்வெஸ்ட்மெண்ட்டே கம்ப்ளீட்டாக வேறு, அதுக்கெல்லாம் அந்த பை ஓட்டு அது இதெல்லாம் தேவையில்லை. ட்ரேடிங்கில் லாபம் சம்பாதிக்க முடியுங்கிறதுக்கு நிறைய நம்ம வரிசையாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு இதுவாக. இது டு ஸ்டார்ட் வித். ஆனால் த மோஸ்ட் க்ரூஷியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இதுதான். ஆர்எஸ்ஐயை வச்சு ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது, ஃப்ரண்ட் லைனை வச்சு ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது, நீங்கள் இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ண முடியாது. அல்லது அப்போது சொன்ன மாதிரி வேறு பைவோட் தியரியை வச்சோ, ஸ்டொகாஸ்டிக்கை வச்சோ, அல்லது எம்ஏசிடி வச்சோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி வேஸ்ட், டைம் வேஸ்ட்டு. லாஸ் பண்ணுறதுக்கு உத்தரவாதமான வழிமுறைகள் நூற்றுக்கணக்காக இருக்குது. பட் நான் இது வந்து ரொம்ப சிம்பிளாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். முதல்ல நீங்களாக பணம் போட்டு ட்ரேட் பண்ணாதீங்க. பட் இதை பிஸ்னஸாக கன்சிடர் பண்ணுங்கள். எப்போ உங்களுக்கு வந்து ஒரு தொழிலுக்குன்னு மாதம் 10,000 20,000 நம்ம ஃபிக்ஸட் காஸ்ட்டு ப்ளஸ் ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு ஒதுக்குறோமோ, அது மாதிரி ஸ்டாப் லாஸ் இந்த மாதத்துக்கு அல்லது இந்த நாளைக்கு இவ்வளோ தான் ஸ்டாப் லாஸ் பண்ண முடியும்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. நீங்கள் ஒரே 1,00,000 ரூபா ட்ரேடிங்க்கு போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா அதை வந்து ஒரு ட்ரேடுக்கு 2,500 ரூபா அப்படின்னு அந்த ஸ்டாப் லாஸ்ன்னு ஒதுக்கிட்டிங்கன்னா நீங்கள் 40 ட்ரேட் பண்ண போகிறீங்க. நான் சொல்கிறேன், இந்த 40 ட்ரேட் பண்ணுறதுக்கு 40 நாளில் பண்ண வேண்டாம், அல்லது 20 நாளில் பண்ண வேண்டாம். நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, ஒரே நாளில் 5 ட்ரேட் பண்ணோம். காலையில் ஒன்றை வாங்கி விற்கிறது, அடுத்ததை வாங்கி விற்கிறது, அடுத்ததை வாங்கி விற்கிறது. ட்ரேடிங் இஸ் ஆல் அபவுட் ப்ராபபிலிட்டி. ஏற்கனவே பேசணும், நிகழ்தகவு. காயினை சுண்டி போடும்போது நீங்கள் நினச்சதுக்கு மாறாக அது விழுந்துடக்கூடும். அதனால் ஒரு நாளைக்கு 1 அல்லது அதிகபட்சமாக 2 ட்ரேடு தான் பண்ணணும். 40 ட்ரேடுக்கு நீங்கள் பிரித்து வச்சிருக்கிற 2,500 ரூபா அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 ட்ரேடுக்கு மேலே பண்ணக்கூடாதுன்னா 5,000 ரூபாய் மேக்ஸிமம் லாஸ் இல்லையா? ஒரு இதில் லாஸ் 2,500னா 2 ட்ரேடில் 5,000 ரூபாய் லாஸ். 5,000 ரூபா ஒதுக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா 40 நாள் ட்ரேட் பண்ணிங்கன்னா 2,500 சாரி 1,00,000 ரூபாய் லாஸ் வரும். இந்த 40மே லாஸாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ரொம்ப கம்மி. ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ஏற்கனவே பேசணும். ரிஸ்க் 1 ரூபாய் எடுத்தால் ரிவார்டு அல்லது லாபம்ங்கிறது 2.5 ரூபாயோ அல்லது 3 ரூபாயோ நம்ம வச்சுக்கணும். அப்படி தான் தொழில் பண்ண முடியும், உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு நாளைக்கு 5,000 ரூபாய் அப்படின்னு நீங்கள், அல்லது ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ட்ரேட் பண்ணால் 2,500 ரூபா மாத்திரம் நீங்கள் லாஸாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு 5,000 ரூபாய்னா 20 ட்ரேடிங் டேஸில் எல்லாமே தப்பாக போச்சுன்னா 1,00,000 ரூபா போகும். சரி, ஒரு நாளைக்கு அந்த 5,000 ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு, அல்லது ஒரு நாளைக்கு 2,500 ரூபா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த 2,500 ரூபா லாஸ் ஆயிடுச்சுன்னா தயவு செஞ்சு கம்ப்யூட்டர் மூடிட்டோ அல்லது இந்த புரோக்கர் ஆஃபீஸ்லேருந்து வர்ற ஃபோனை அவாய்ட் பண்ணிட்டோ அதோட அந்த நாளினுடைய ட்ரேடிங்கை வந்து முடிச்சுக்கலாம். அதை கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அன்றைக்கி மைண்ட் செட் வந்து நமக்கு மாறாக இருக்கும், தவறாக இருக்கும். என்ன பண்ணுவோம்னா திருப்பி மறுநாளில் அல்லது விட்ட காசை பிடிக்கிறோன்னு சொல்லிட்டு வேறு ஒரு ட்ரேடை பண்ணி நிறையா லாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரேடு என்ன பண்ணாலும் அதை எழுதி நோட்டில் வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு என்ன தவறு பண்ணியிருக்கோங்கிறத ஈவினிங் உட்காந்து கண்டுபிடிச்சிட்டு அந்த தவிர மறுநாள் நம்ம பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன தவறுங்கிறதையும் நோட் பண்ணி அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டா மறுநாள் அதே தவிர நம்ம திருப்பி பண்ணாமல் இருக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். இப்போ நான் பண்ண இந்த சொன்ன விஷயங்கள், அதாவது இந்த பைவோட் ரேஞ்ச் பேசணும் இல்லையா, திருப்பி பேக் டு தட் பைவோட் ரேஞ்சு. இதில் 5 பாயிண்ட் தான். இந்த 5 பாயிண்ட் இதில் சில நேரங்களில் பைவோட் ரெசிஸ்டன்ஸ் அல்லது 2 ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை தாண்டியும் அந்த ஸ்டாக் மேலே போச்சுன்னா ரொம்ப புல்லிஷாக இருக்குது, நீங்கள் திருப்பி லாங் போகலாம். அதே மாதிரி 2 சப்போர்ட்டை உடச்சி கீழே இறங்குச்சுன்னா ஃபர்தராக ரொம்ப பேரிஷாக இருக்குது. அட்லீஸ்ட் லாங் போக மாட்டோம், ஷார்ட் போக நமக்கு விருப்பம் இருந்ததுன்னா ஷார்ட் போகலாம். இதில் முக்கியமான பாயிண்ட் நம்ம சொன்னது, பைவோட் பாயிண்ட்டுக்கு கீழே இருந்தால் வாங்க வேண்டாம், பெரும்பாலும் வாங்க வேண்டாம். அதாவது பைவோட் பாயிண்ட்டுக்கு கீழே வந்துட்டு 100 ரூபாயிலிருந்து கீழே வந்து 95 வந்துட்டு திருப்பி பைவோட் பாயிண்ட்டை கட் பண்ணது பாருங்க, 100 கட் பண்ணி மேலே போச்சுன்னா தட் இஸ் அ ஸ்ட்ராங் பை அப்படின்னு அர்த்தம். இதுதான் சார் பையிங்கோட சிம்பிள் மெத்தடாலஜி. பைவோட் பாயிண்ட்லேருந்து கீழே வந்துட்டு திருப்பி மேலே போய் பைவோட் பாயிண்ட்டுங்கிற க்ரூஷியல் பாயிண்ட்டை கட் பண்ணிச்சுன்னா அந்த இடத்துல லாங் போங்க, உத்தரவாதமாக நமக்கு பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இதில் இன்ட்ராடே பண்ணுறதுல சம் அதர் பாயிண்ட்ஸ் ஆர் ஆல்சோ தேர்.
ஸ்ட்ரைட்டாக இதை மாத்திரம் யூஸ் பண்ணாமல் எந்த ஸ்டாக் அன்னைக்கு ஓப்பனுக்கு மேலே இருக்கோ அன்னைக்கு காலையில் முதல் 1/4 மணி நேரம் ட்ரேட் எதுவும் பண்ண வேண்டாம். 9:15 to 9:30 ட்ரேட் பண்ண வேண்டாம். 9:30 மணிக்கு நீங்கள் பார்க்கும்போது அந்த நாளினுடைய ஓப்பனுக்கு மேலே அந்த ஸ்டாக் இருந்ததுன்னா அந்த ஸ்டாக்ல நம்ம ட்ரேடிங் பண்ணலாம். இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணலாம். அந்த பேஸ்ட் ஆன் திஸ் பைவோட் அனாலிசிஸ். பைவோட்டை பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்க. சப்போஸ் அது ஓப்பனுக்கு கீழே இருக்குன்னா இன்னைக்கு பூராமே அது வீக்காக இருக்கும். ஓப்பனுக்கு கீழே இருக்கிற ஸ்டாக்கை நீங்கள் பைவோட் பாயிண்ட்டுக்கு கீழே அது போச்சுன்னா பைவோட் பாயிண்ட்டுக்கு மேலே போயிட்டு பைவோட் பாயிண்ட்டுக்கு கீழே போச்சுன்னா ஷார்ட் போகலாம். ஏன்னா அது ஓப்பனுக்கு கீழே இருக்கு. இதில் நீங்கள் இன்னும் இப்போ ஜனவரி இப்போ தான் பிறந்திருக்கு. இன்னைக்கு ஜனவரி 7, 8, 9, 10ஆம் தேதி. ரைட், 10, 11 தெரியல. இன்னைக்கு ஜனவரி 10 அப்படின்னா ஜனவரி 1ஆம் தேதி ஒரு ஓப்பனிங் வந்திருக்கும். அதுதான் இந்த வருஷத்தினுடைய ஓப்பனிங், ஏர்லி ஓப்பனிங். அதுவே இந்த மாதத்தினுடைய ஓப்பனிங் கூட இல்லையா? ஜனவரி மாதத்தோட ஓப்பனிங்காக தான் இந்த வருஷத்தோட ஓப்பனிங்காக தான் இந்த டெக்கேட் 2020லேருந்து 2021லேருந்து 2030 வரைக்கும் இருக்கிற 10 வருஷத்துக்கு உண்டான ஓப்பனிங் இதுதான். இந்த 3 அதனால அந்த ஒரே ஒரு நாள் ஜனவரியினுடைய அந்த முதல் நாளினுடைய ஓப்பன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பர்டிகுலர்லி ஃபார் டெலிவரி இன்வெஸ்டர்ஸ். டெலிவரி எடுத்திருக்கிறவங்க அந்த அஸ்லாங்கஸ் எவ்வளோ நாள் வந்து அது அந்த ஓப்பனுக்கு மேலேயே இருக்கும். ஏர்லி ஓப்பனுக்கு மேலே இருந்ததுன்னா, மந்த்லி ஓப்பனுக்கு மேலே இருந்ததுன்னா நம்ம ஸ்டாக் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நம்ம தாராளமாக நம்பலாம். அது எப்போ ஏர்லி ஓப்பனை உடைக்குதோ அப்போ தான் அது வீக் ஆகும். இந்த வருஷத்தினுடைய லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ் பூரா ஜனவரி ஓப்பனை கட் பண்ணாத வரைக்கும் உங்களுடைய ஸ்டாக்கை நீங்கள் தைரியமாக வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு 10, 20 கம்பெனியோ 30 கம்பெனியோ வச்சுருந்தா அந்த கம்பெனியினுடைய ஓப்பனை எடுத்து எழுதிக்கிங்க. ஜனவரி 1னுடைய ஓப்பனை எடுத்து எழுதிக்கிங்க. அதை கட் பண்ணுதான்னு சொல்லி வாட்ச் பண்ணுங்கள். அதை கட் பண்ணாத வரைக்கும் அது மேலே போகும். அது தனி ஒரு கான்செப்ட். நான் சொல்கிறது ஷார்ட் டர்ம் மீடியம் டர்ம் இன்வெஸ்டர்ஸுக்கு சொல்கிற பாயிண்ட் இது. அப்பார்ட் ஃப்ரம் தட் இது இன்ட்ராடே அப்படின்னு வந்துட்டோம்னா மற்ற எந்த டூல்ஸும் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் பதிலாக இந்த இன்ட்ராடேல பைவோட் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி ஈஸியாக பணம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கலாம். ரைட், இவ்வளோதான் சார். இது வெரி வெரி சிம்பிள். இதில் கொஸ்டின் நான் 10 நிமிஷத்தில் மீட்டிங் முடியுது, அதோடு நம்ம முடிச்சுக்குவோம். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா ஏன்னோ நீங்கள் கேட்குறதுக்கு கேட்கலாம். நான் இதில் அன்மியூட் சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் அட்டெண்டிங் த மீட்டிங். கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க ப்ளீஸ். ரவி, நான் டிரைவிங்ல இருக்கேன். ஒரு 2 மணிக்கு பேசுறீங்களா? 2 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் சார். இப்ப பைவோட் பாயிண்ட் 100 ரூபாய்க்கு இப்போ 101 போகுது. நம்ம லாங் போலாம் முடிவு எடுக்கிறோம். திரும்ப பைவோட் பாயிண்ட் கட் பண்ணிச்சுன்னா 105 போகாம அப்ப ஸ்டாப் லாஸ் என்ன வச்சுக்கணும்? 100 ரூபா வச்சுக்கலாமா? ஆமா, ஸ்டாப் லாஸ் வந்து 100 கீழே வச்சுக்கணும். பைவோட் பாயிண்ட் நீங்க கேக்குறது பைவோட் பாயிண்ட் 100, அது 101 போனவனே லாங் போறீங்க. திருப்பி 100க்கு கீழே வந்ததுன்னா 95 ஸ்டாப் லாஸா வச்சுக்கலாம். அல்லது 100 கீழே வந்து ஒரு நம்ம உங்களுக்கு தெரியும் இன்ட்ராடே கேண்டில்ஸ் சொல்றோம் இல்லையா? 5 மினிட்ஸ் கேண்டில் வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ் கேண்டில் ஒரு 5 நிமிஷத்தினுடைய ஓப்பன் ஐலோ க்ளோஸ் வந்து அந்த 100 ரூபாய்க்கு கீழே இருந்ததுன்னா, ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு 5 நிமிஷத்துக்கு கீழேயே அது 100 ரூபாய் நடந்துட்டு இருந்ததுன்னா, அல்லது 10 நிமிஷத்துக்கு கீழேயே அது வந்து 100 ரூபாய் கீழே நடந்துட்டு இருந்ததுன்னா பொசிஷன் எக்ஸிட் பண்ணிட்டு 95ல திருப்பி என்டர் பண்றோம். ஸோ ஸ்ட்ரென்த் எங்க கிடைக்கும்னா பைவோட் பாயிண்ட் கீழே வந்துட்டு திருப்பி பைவோட் பாயிண்ட் கட் பண்ணா ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அதுக்கு அந்த நாளினுடைய ஓப்பனுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் அதுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அந்த நாளோட ஓப்பனையும் நீங்க வாட்ச் பண்ணிட்டே இருங்க. பக்கத்தில் போட்டா பதினொன்று பேசும் மாதிரி. இத இன்னும் சொல்ல போனா வீக்லி பைவோட் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். வீக்லி இப்ப திங்கள் டு வெள்ளி இருக்கு. திங்கள் டு வெள்ளியினுடைய திங்கக்கிழமை ஓப்பனிங் என்ன வந்திருக்கு, அந்த வாரத்தினுடைய ஹை எவ்வளவு, அந்த வாரத்தோட லோ எவ்வளவு, வெள்ளிக்கிழமை கடைசியா க்ளோசிங் எவ்வளவு. இது ஒரு வீக்லி கேண்டில். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வீக்லி ஓப்பன் ஹை லோ க்ளோஸ். இதை எடுத்துட்டீங்கன்னா இன்னும் ஒரு லார்ஜர் டைம் ஃப்ரேம்ல இன்ட்ராடே பண்ணணுங்கிற அவசியம் இல்லாம பொசிஷனல் ட்ரேட் அல்லது ஸ்விங் ட்ரேட் சொல்றோம் இல்லையா? ஸ்விங் ட்ரேடுக்கு இந்த ஓப்பன், அதாவது அந்த வாரத்தினுடைய ஓப்பன் ஹை லோ க்ளோஸை வச்சு நீங்க பைவோட் பாயிண்ட்டை அரைவ் பண்ணுங்க. பைவோட் பாயிண்ட், பைவோட் ஹை லோ, பைவோட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் அரைவ் பண்ணிட்டு அந்த எப்போ அதே மாதிரி அந்த சப்போர்ட்லாம் வருதோ அந்த இடத்துல நீங்க வாங்கிட்டு ரெசிஸ்டன்ஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக 5 ரூபா 10 ரூபா ஒரு ஸ்டாக்குக்கு மூவ்மெண்ட் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இதுல அந்த மாதிரி பார்க்கும்போது வீக்லி ஓப்பனை கவனமா வச்சுங்க. வீக்லி ஓப்பனுக்கு மேலே இருந்தால் தான் அந்த ஸ்டாக்ல லாங் போகணும். வீக்லி ஓப்பனுக்கு கீழே இருந்ததுன்னா எந்த இடத்துல ஷார்ட் போயிட்டு நம்ம கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதாவது பைவோட் பாயிண்ட்டுக்கு மேலே போயிட்டு திருப்பி பைவோட் பாயிண்ட்டை கட் பண்ணிச்சுன்னா அது வீக்லி ஓப்பனுக்கு கீழே இருக்கிற ஸ்டாக்காக இருந்ததுன்னா அதில் ஷார்ட் போகலாம்.
சார் டவுட் கிளியரா? ஓகே சார், தேங்க்யூ சார். பைவோட் ஷார்ட் மணி கண்ட்ரோலை பார்த்து பைவோட் தாராளம் எதை வேணாலும் பார்த்து பண்ணலாம். நீங்கள் ஒர்க் பண்ணாலும் பண்ணலாம். சார் பைவோட் பாயிண்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கே தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ். இந்த பிபிங்கிறதுக்கு இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஓப்பன் கார்ட்டில் ஹை கூட இருந்தால் ஒரு ஃபார்முலா, ஓப்பன் கார்ட்டிலும் க்ளோசிங் கூட இருந்தால் ஒரு ஃபார்முலா, ஓப்பன் கார்ட்டிலும் க்ளோசிங் கம்மியாக இருந்ததுன்னா ஒரு ஃபார்முலா, ஓப்பனும் க்ளோசிங்கும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஃபார்முலா நான் சொன்னேன். இப்போ நிறையா இதில் வெப்சைட்ஸ்லையோ அல்லது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஓப்பனுக்கு அவங்க சிக்னிஃபிகன்ஸை கொடுக்குறது கிடையாது. ஹை லோ க்ளோஸ் டிவைடட் பை 3 அப்படின்னு போட்டு பைவோட் பாயிண்ட் போடுறாங்க. அது ஆக்சுவலி தட் இஸ் நாட் ஸோ பெர்ஃபெக்ட். ஸோ மணி கண்ட்ரோல் என்ன மாதிரி போட்டிருக்காங்கன்னு தெரியாது. இப்போ நான் வந்து ஓப்பன் இல்லை 2 ஹை ப்ளஸ் லோ ப்ளஸ் க்ளோஸ் டிவைடட் பை 4 அப்படின்னு சொல்கிறேன். அவங்க வந்து வெறும் அதாவது ஹை லோ க்ளோஸ் பை 3 அப்படின்னு போடுவாங்க. பட் ஓப்பனுக்கு தேர் ஷுட் பி ஆல்வேஸ் அன் இம்பார்ட்டன்ஸ். அந்த ஓப்பனுக்கு மேலே இருந்ததுன்னா ஒரு ஃபார்முலா, கீழே இருந்ததுன்னா ஒரு ஃபார்முலா. அது வந்து ட்ரெடிஷ்னல் அப்ரோச். அதனால நீங்கள் மணி கண்ட்ரோல்லையும் ஃபாலோ பண்ணலாம், நீங்கள் இப்படி போட்டு பார்க்குறதுலையும் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது நம்ம குழந்தைய அடுத்தவங்ககிட்ட கொடுத்து ஒரு வளர்த்துங்க, நான் 2 மாதம் கழிச்சு வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குமோ அது மாதிரி இன்னொரு டூரை நம்புறது. நீங்கள் மணி கண்ட்ரோல் வெறும் பைவோட் பார்க்குறதுக்கு மாத்திரம் நான் சொல்கிறேன். மற்றபடி ஓகே, நிறைய ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்குறதுக்கும் டெக்னிக்கல்ஸ் பார்க்குறதுக்கும் நிறைய சார்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு இல்லையா. இன்னும் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர்லாம் வந்துருச்சு. அதுவே பை சிக்னல் கொடுக்குது, அதுவே செல் சிக்னல்லாம் கொடுக்குது. அதுலெல்லாம் போய் பூரா காசை விட்டு காண போயிருவாங்க. அதெல்லாம் போனேன். ஸோ நான் இது வந்து நீங்களாம் உட்காந்து ஒர்க் பண்ணுங்க சார். எல்லாத்துக்குமே சௌகரியமா அதில் கிடைக்குமா டேட்டா, இதில் கிடைக்குமா டேட்டா வச்சுட்டு நான் சிம்பிளாக சம்பாரிச்சுட்டு போயிருவேன்னா பணம் கிடைக்காது சார், பணம் கிடைக்காது. நீங்கள் ஒரு ஸ்டாக்ல அட்லீஸ்ட் இதெல்லாம் உட்காந்து டெய்லி இது போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 5 நிமிஷம் ஆகுமா, 10 நிமிஷம் ஆகுமா? அதை போட்டுட்டு அதில் ட்ரேட் பண்ணீங்கன்னா நீங்களா யூ வில் கெயின் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அல்லது டேட்டா உங்களுக்கு அதுவாக கையில் கொடுக்கப்பட்டுட்டா நீங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டீங்க. அது உங்கள் மனசுலேயே ஏறாது, அது புரியாது. அது வந்து சொல்லி கொடுக்கறது வேற, அனுபவ பாடம் வேற அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ நீங்களா அனுபவிச்சு படிச்சு அதை அந்த ஃபார்முலாவை நீங்களா ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒரு ஸ்டாக்குக்கு 5 நிமிஷம் ஆகும். 5 ஸ்டாக் வச்சுக்கிட்டீங்கன்னா 20 நிமிஷத்துல போட்டு வச்சிருப்பீங்க. இதுல ஏதாவது ஒரு ட்ரேட் அன்னைக்கு டெய்லி ட்ரேட் பண்ணுங்கிற அவசியம்லாம் இல்லை. ட்ரேடிங் பாசிபிலிட்டி வந்ததுன்னா அன்னைக்கு அதை நீங்க பண்ணிட்டு யூ கேன் மேக் மணி அண்ட் கம் அவுட் ஆஃப் த மார்க்கெட். சார் சொல்லுங்க சார். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் பாபு. சொல்லுங்க சார். சார் நீங்க இந்த இது பைவோட் பாயிண்ட்லாம் சொன்னீங்க சார், கால்குலேஷன். இப்போ நம்ம ஜியோஜி செல்ஃபி ஆப் இருக்குல்ல சார், நம்ம செல்ஃபி ஆப்லேயே வந்து அந்த இது கொடுக்குறாங்க சார். நீங்க சொன்ன மாதிரி பைவோட் பாயிண்ட், ரெசிஸ்டன்ஸ் 1 2, சப்போர்ட் 1 2ன்னு கொடுக்குறாங்க சார். அது இந்த ஃபார்முலா நீங்க சொன்ன ஃபார்முலா பேஸ் பண்ணி தானே சார் வருது? இல்ல, எனக்கு ஜியோஜித்தில் என்ன ஃபார்முலா பண்றாங்கன்னு தெரியாது. தெரியலையா? அதே மாதிரி சார் நீங்க சொன்ன மாதிரி மணி கண்ட்ரோல்லையும் அதுக்கு என்ன பண்ணுங்க, நீங்க ஏதாவது ஒரு ஸ்டாக் எடுத்துட்டு ஜியோஜித் என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதி வச்சுக்கோங்க. நீங்க இந்த இப்போ நம்ம பேசுன மாதிரி போட்டு பாருங்க, 2 ஒண்ணா இருக்கான்னு பாருங்க. இல்லைன்னா அவங்க மாத்தி போட்டிருப்பாங்க, வெறும் ஹைல க்ளோஸ் மாத்திரம் எடுத்துட்டு போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். சார் சரிதானே? வேற क्वेश्चन சார். முடிய சார் நாகராஜன் சார், சாய்நாதன் சொல்லுங்க சார். சார் குட் மார்னிங் சார். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் அந்த ட்ரேடிங்க்கு சொன்னீங்கல்ல சார், இதை வந்து மார்னிங்ல வந்து ஒரு 10 மினிட்ஸ்ல இதை பார்த்து போட்டுட்டு பண்ணோமா சார்? எப்படி ஆக்சுவலா ஓப்பன் ஆன உடனே? இல்ல, ஓப்பன் ஆன முதல் 15 நிமிஷத்துக்கு ட்ரேடே பண்ண வேண்டாம் சார். 9:30 மணிக்கு லாகின் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி லாகின்லாம் பண்ணாதீங்க கம்ப்யூட்டருக்குள்ள. இது ஒரு ட்ரேடிங் சைக்காலஜி. 9:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் வில் பி லிட்டில் கிளியர். ஏன்னா அந்த 9:15 to 9:30 நிறைய அன்வான்ட் அந்த ஃபாரின் ஓப்பனிங் இதெல்லாம் இருக்கும் இல்லையா. சரி, நேற்று டவோட க்ளோசிங் அது இதுன்னு பல சமாச்சாரங்கள் இருக்கும். அதெல்லாமே அது ஃபில்டர் ஆகி கீழே போயிடும். அந்த 9:30க்கு வில் கெட் அ கிளியர் ஐடியா. பட் ஓப்பன் வில் பி த சேம் இல்லையா. ஹைலோ மாத்திரம் அந்த 1/4 மணி நேரத்தில் சேஞ்ச் ஆயிருக்கும். இன்னும் குறிப்பா 9:15 to 9:30 ஒரு ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் வந்திருக்கும். அது எப்படி சொல்லுவோம்னா 15 மினிட்ஸ் சார்ட்னு சொல்றோம். அந்த அன்னைக்கு 9:30 மணிக்கு 9:15 to 9:30 என்ன ஹை வந்திருக்கோ அதை கட் பண்ணா அதுக்கப்புறம் நீங்க 9:30 மணிக்கு லாகின் பண்ணதுக்கப்புறம் அன்றைய டே ஹையை கட் பண்ணால் நீங்க அப்போ லாங் போகலாம். லோவை கட் பண்ணா ஷார்ட் போகலாம். 1 or 2 rupees. ட்ரேடிங் அப்படிங்கிறதே ₹1 8 அணா ₹2 இதுக்கு தான் நம்ம பண்ணுவோம். 50 பைசா ₹1 ₹2 பண்ணணும். அப்படிதான் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா 100 ரூபாய்க்கு வாங்கி 110க்கு செல்லிங் போடுமா, 108 செல்லிங் போடுமானா அது அந்த ட்ரேட் வேஸ்ட் ஆயிடும். அப்படி இல்லை, அதுக்கு உங்களுக்கு இந்த இதெல்லாம் சப்போர்ட் ஆகும். இந்த
பைவோட் சப்போர்ட் அல்லது பைவோட் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி கேசஸ்லாம் வில் ஹெல்ப் யூ மச் இன் தட். ஐ ஹோப். அப்ப வந்து ஒரு 9:15 to 9:30 அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண சொல்றீங்க, அப்படிதானே சார்? 9:15 to 9:30 அப்சர்வே பண்ணாம அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா சார், ஃபார்முலா அப்ளை பண்றது எல்லாம் ஒண்ணுதான். நீங்க நேத்து ஓப்பன், நேத்து ஹை, நேத்து லோ, நேத்து க்ளோஸ் வச்சு தான் நீங்க ட்ரேட் பண்ண போறீங்க. ஓ ரைட் சார், சரி சரி சரி. இல்லையா? இன்னைக்கு mistaken, டேட்டா sir. இல்ல. ஓகே. சரி. நான் புரிஞ்சுட்டேன் சார். இப்ப நான் ஆக்சுவலா நான் ஓபன் பண்ணணும்னு நினைச்சேன். இப்ப நீங்க முதல் நாள் டேட்டான்னு சொல்லிட்டீங்க, ரைட் சார்? ஆமாமா. ஐ மீன் முதல் நாளே நீங்க க்ளோஸ் அண்ட் முதல் நாள் ஓப்பன். இப்போ இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சார். வெள்ளிக்கிழமையினுடைய நம்ம நாளைக்கு ட்ரேட் பண்ண போறோம்னு வச்சுக்கோமே, வெள்ளிக்கிழமையோட ஓப்பன் என்ன, ஹை என்ன, லோ என்ன, க்ளோஸ் என்ன, இண்டெக்ஸா இருந்தாலும் நீங்க இண்டெக்ஸுக்கு இதே மாதிரி போட்டு வச்சுக்கலாம். அப்படி போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா இண்டெக்ஸோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிக்கிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாக்ல நம்ம ட்ரேட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா? இண்டெக்ஸே பைவோட் சப்போர்ட்டுக்கு கீழே இருக்கு, அதாவது பைவோட் பாயிண்ட் கீழே இருக்கு அப்படின்னா ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிடலாம் அல்லது ஷார்ட் போறதுக்கு ட்ரை பண்ணலாம். இண்டெக்ஸ் பைவோட் பாயிண்ட்டுக்கு மேலேயே இருக்கு. இண்டெக்ஸ் வந்து இல்லையா, திங்கக்கிழமை ஓப்பன் ஆகும்போது திங்கக்கிழமை ஓப்பனிங்க்கு மேலேயே இருக்கு இண்டெக்ஸ். நான் எப்போ ஓப்பனை பார்க்க சொல்றேன்னா, நீங்க திங்கக்கிழமை நாளைக்கு ட்ரேட் பண்ண போறீங்கன்னா திங்கக்கிழமை ஓப்பனிங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு திங்கக்கிழமை ஓப்பனுக்கு மேல நீங்க 9:30 மணிக்கு மார்க்கெட் பாக்குறீங்க, அது அன்றைய தினத்தினுடைய ஓப்பனிங்க்கு மேல இருக்கா? திங்கக்கிழமை இதே ஸ்டாக் இப்ப சன் டிவி இருக்கு, நேத்து க்ளோசிங் நம்ம ரெக்கவுண்ட் பண்ணோம். சன் டிவி 517-18க்கு இப்போ 535 இருக்கு. 535ல க்ளோஸ் ஆயிருக்கு. திங்கக்கிழமை எவ்வளவு ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்க. 540ன்னு ஓப்பன் ஆச்சுன்னா நீங்க 9:30 மணிக்கு அது 540க்கு மேலேயே இருந்துச்சுன்னா நீங்க லாங் போகலாம். பைவோட் பாயிண்ட் ஒன்று ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருப்பீங்க. அது எதை வச்சு ஒர்க் அவுட் பண்ணுவீங்கன்னா, வெள்ளிக்கிழமையினுடைய சன் டிவியினுடைய வெள்ளிக்கிழமை ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் இல்லையா? ஓப்பன் 517, ஹை 500.